Welcome to PHP Tamil tutorial part 24. நான் சீனு. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸ்லேருந்து நம்ம ARRAYS அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ARRAYS அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குறது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ நார்மலாக நான் இதுவரை எழுதுன மாதிரி ஒரு வேரியபிள் எழுதுகிறேன். அதில் பார்த்தோன்னா நம்ம எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு முடிச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் 1 அப்படின்றதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சீனோ அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இதுவே நான் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே டைமில் ஆட் பண்ணணும், அதாவது சீனோ அதே டைமில் மணி ஹாயன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரே ஒரு லெட்டர்ஸில் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தோன்னா அது வந்து இப்போ நான் வந்து பாசிபிள் இல்லை. அதாவது நம்ம வந்து இப்போ இந்த ஒரு வேரியபிள்லேயே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எரர் காட்டும். நான் வந்து என்ன பாருங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். எக்கோ போட்டு இப்போ பாருங்கள் நான் சேவ் பண்ணிவிட்டு குரோமில் அந்த ஹோஸ்ட் நம்ம எழுதிருங்க. சாரி, லோக்கல் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எழுதியிருந்தே இருக்குது. ஸோ நான் அதை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது பெர்சரர் அப்படின்ட்டு வந்திருக்கு. என்ன அப்படி தப்புன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சிங்கிள் வேரியபிளில் நம்மளால் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா வேல்யூஸை ஒரே டைமில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகத்தான் ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ARRAYS யூஸ் பண்ணுறோம். ஸோ ARRAYன்றது அதுதான். இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு இப்போ இதே நேமுக்கு ARRAY அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ப்ராக்கெட் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ARRAY அப்படின்றது போட்டு வந்தோடனே இந்த சிங்கிள் வேரியபிள் பார்த்தோன்னா இந்த எல்லா வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணோம். நான் வந்து இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ARRAY ஸ்ட்ரிங் கன்வர்ஷன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ARRAY அப்படின்றது மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ ARRAY அப்படின்னு எழுதிட்டு இருந்தாலையும் அது வந்து இந்த வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். மற்றபடி நம்ம வந்து நம்மளுக்கு எந்த இதில் இருக்கிறது எந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் அது வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதாவது முதல்ல இருக்க விலையை வந்து 0, அப்புறம் 1, அப்புறம் 2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து இங்கே 0ன்னு கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வேரியபிள் 1ல் இந்த வேரியபிளில் இந்த சிங்கிள் வேரியபிளில் நம்ம வந்து ARRAY யூஸ் பண்ணி ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் அந்த 3 வேரியபிளில் ஃபஸ்ட் வேல்யூ வந்து வேணும் அப்படின்ட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சீனோ அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இதை வந்து மாற்றிடுறேன். ARRAYS அப்படின்னு நான் சும்மா எழுதிடுறேன். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து ARRAY கிளாஸ்ன்றதுனால. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ARRAYS அப்படின்றது அப்புறம் சீனோ அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரே வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து கால் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு இந்த அயன் வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் வந்து 2 அப்படின்னு போடுங்க. அதாவது இது 0, 1, 2 அப்படின்ற மாதிரி நான் சேவ் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அயன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரே ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ARRAY அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரி ஓகே, இப்போ பார்த்தோன்னா நான் வந்து இங்கே அதாவது இங்கே 2, 3 அப்படின்னு அதோட இருக்கிற பொசிஷன் கொடுத்த பின்னால் அந்த ARRAY வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓவராலாக இது எல்லா வேல்யூவும் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணணும், அதாவது இருக்க 3 வேரியபிள் வேல்யூவும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் நான் அடுத்த கிளாஸில் சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ARRAYன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளில் பார்த்தோன்னா நிறைய வந்து வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸில்
ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது எஸ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு லெட்டர்ஸில் எல்லாரோட பேரும் நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னும் போது ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளில் நம்ம எல்லா வேல்யூஸும் எல்லா கிளாஸில் இருக்க எல்லா பேர்னையுமே ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னும் போது இந்த அரே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நம்ம மொத்தமாக நிறையா வேரியபிள்ஸை ஒரு வேரியபிளில் ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து இந்த எல்லா லெட்டர்ஸையும் எப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் காட்ட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.